வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் கைவிடாது. அந்த நம்பிக்கை நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அந்த நம்பிக்கை நம்மை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போகும். அந்த நம்பிக்கை நமக்கு தேவனிடத்தில் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளும். நம்மை வெட்கப்படுத்தாத அந்த நம்பிக்கை. சங்கீதம் 34:8 நீங்கள் வாசிக்கிற போது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தின் அடிப்படையில் எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். எசேக்கியா ராஜா அவன் அரசனாக போது 25 வயதா இருந்தது. அவன் 25 வயதிலே அரசனாக வந்தபோது அவன் எருசலேமை பார்க்கிறான். ஒரு விசுவாச வீரனாக எசேக்கியா ராஜாவை வேதத்திலே நாம் காண முடியும். விசுவாச வீரன், ஒரு நம்பிக்கை வீரன். அவனை குறித்து வாசிக்கும் போது வேதத்துல 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதா ராஜாக்களில் அவனை போல் வேறு ஒருவனும் இல்லை என்று அங்கே வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அந்த எசேக்கியா ராஜா அரசனாகிற போது 25 வயது. அப்ப 25 வயதுல அவன் ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வைத்தான். வேதம் சொல்கிறது, அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யூதாவின் ராஜாக்களில் இவனை போல ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்தவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இவன் இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவருடைய கட்டளைகளில் அவன் கொஞ்சமும் பிசகாமல் வழிவிலகாமல் நடந்தான். வேதத்தில் போடக்கூடிய தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே செம்மையாக அவன் நடந்தான். இவன் எருசலேமை பார்க்கிற போது எருசலேமுடைய தேவாலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அன்றாட பலிகள் எல்லாம் நின்று போய்விட்டது. தேவாலயத்தினுடைய விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயம் திறக்கப்படவில்லை. ஆசாரியர்கள் லேவியர்களை பார்க்கிறான். ஆசாரியரும் லேவியர்களும் மக்களோடு மக்களாக அவர்கள் திரிகிறார்கள். பரிசுத்தமாக அவர்கள் இல்லை, மக்களோடு மக்களாக அவர்கள் போய்விட்டார்கள். தேவாலயம் திறக்கப்படவில்லை. ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆலயத்தை திறந்து அங்கே பணி செய்யவில்லை. எல்லாம் பார்க்கிறான். மற்றும் அவன் வருகிற போது எங்கும் விக்கிரக தோப்புகள் நிறைந்திருக்கிறது, எங்கும் சிலைகள் இருக்கிறது. அதற்கு தூபம் காட்டி மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். புற மக்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் எருசலேமுக்குள் வந்து விட்டது. பார்க்கிறான். இவனுக்குள்ளே அப்படியே அவனுடைய ஆவியிலே ஒரு வைராக்கியம் வருகிறது. உடனே அவன் பார்க்கிறான், சிலைகளை எல்லாம் தகர்க்கிறான், விக்கிரக தோப்புகளை வெட்டி வீழ்த்துகிறான். அப்புறம் பார்க்கிறான், மோசே செய்து வைத்திருந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் எல்லாரும் தூபங்காட்டி வணங்குகிறதை பார்க்கிறான். ஆகா, இது எவ்வளவு கொடுமையான செயல் என்று சொல்லி இந்த வெண்கல சர்ப்பத்தை, மோசே உருவாக்கி வைத்திருந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறான். உன்னுடைய வைராக்கியத்தை பாருங்க, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. மோசே வெண்கல சர்ப்பத்தை ஆண்டவர் தான் உருவாக்க சொன்னார். ஏதோம் தேசம் வழியாக சுற்றி போகிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தாகத்தோடு பசியோடு இருக்கிற போது அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்படி முறுமுறுக்கிற போது தேவன் அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை விடுகிறார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த ஜனங்களை கடிக்கிறதுனாலே அவர்கள் அநேகர் இறந்து போனார்கள். அப்போ அவர்கள் மோசேயிட்ட ஓடி போய், ஐயோ, நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், எங்களை மன்னியுங்கள் என்று கேட்கிற போது மோசே ஆண்டவரிடத்துல போய் சொல்லுகிறான், ஆண்டவரே, கொள்ளிவாய் சர்ப்பங்களில் நீங்கள் நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி ஒரு கம்பத்திலே கட்டி வை, எவன் பாம்பு கடிக்கப்படுகிறானோ அவன் அதை நோக்கி பார்த்தால் அவன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்னார். அதை போலவே அவர் வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி ஒரு கம்பத்தின் மேலே உயர்த்தி வைத்தார். பாம்பு கடித்தவர்கள் அந்த சர்ப்ப சிலையை பார்க்கிற போது அவர்கள் சுகமடைந்தார்கள். இது அப்படியே இருந்தது. மோசே மரித்து போனார். அதற்கு பின்பு வந்த யோசுவா அதை ஒன்றும் செய்யவில்லை. அதற்கு பின்பு வந்த நியாயாதிபதிகள் அதை ஒன்றும் செய்யவில்லை. அதற்கு பின்பு வந்த சாமுவேல் தீர்க்கன் அதை ஒன்றும் செய்யவில்லை. அவனுக்கு பின் வந்த சவுல் ராஜா அதை ஒன்றும் செய்யவில்லை. தாவீது ராஜா ஒன்றும் செய்யவில்லை.
தாவீது ராஜானுடைய மகன் சாலமோன் அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. எலியா வந்தார், எலிசா வந்தார், யாரும் செய்யவில்லை. அதற்கு பின்பு அநேக அரசர்கள் வந்தார்கள், அதை தொடவில்லை. இப்பொழுது இவன் என்ன செய்கிறான்? தைரியமாக ஆண்டவருடைய ஆலயத்தை பூட்டிவிட்டு இந்த வெண்கல சர்ப்பத்திற்கு எல்லாரும் தூபம் காட்டுகிறார்கள் என்று சொல்லி அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறான். எவ்வளவு அவனுக்குள்ள இருக்க வைராக்கியம் பாருங்க. அவன் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. அதை உடைத்து போட்டு விட்டு லேவியரையும் ஆசாரியரையும் அழைத்து வந்து, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்தி தேவாலயத்தை திறக்கிறான். திறந்து உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். அவர்கள் எல்லாரும் லேவியரும் ஆசாரியரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆலயத்துக்கு திறந்து ஆலயத்துக்கு உள்ளே போய் இருந்த எல்லா அசுத்தங்களையும் வெளியே கொண்டு வந்து ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். பரிசுத்தப்படுத்தின போது 8 நாட்கள் ஆயிடுச்சு. அந்த தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டார்கள். இப்பொழுது மீண்டும் என்ன செய்கிறான்? கீத வாத்தியங்களையும் தொழுகை ஆராதனைகளையும் பலிபீடங்களையும் அவன் சுத்தப்படுத்தின பின்பு அங்கே நிரந்தரமாக ஒரு ஆராதனையை திட்டம் பண்ணுகிறான் இந்த எசேக்கியா ராஜா. அதற்கு பின்பு கர்த்தருடைய அந்த ஆலயத்துல நிதமும் பழி செலுத்துதலும் ஆராதனையும் விளக்கேற்றுதலும் அங்கே நடக்கிறது. அப்ப ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இவ்வளவு அவன் செய்வதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மேல நீங்கள் வைத்திருந்தால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு என்னைக்கும் வீண் போகாது, அது வெட்கப்படுத்தாது. ஆக இந்த சிறு வயதிலேயே ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அவன் உறுதியா இருந்தான். என்ன அவனுக்கு இந்த நம்பிக்கையா இருந்ததுனால என்ன ஆண்டவர் அவனுக்கு ரிவார்டு கொடுத்தார் தெரியுமா? அதுதான் உங்களுக்கும் தரப்போகிறார். நீங்க ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மேல 100% அவரை நம்பி இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்க போகிற போது எசேக்கியாவுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கும் தருவார். இந்த எசேக்கியாவுக்கு தேவன் என்ன சொன்னார், என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். இது போக இந்த ஆலயத்தை அவன் பரிசுத்தப்படுத்தின பின்பு 250 வருடங்களாக நடைபெறாமல் இருந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறான். எவ்வளவு சின்ன வயசுல ஆண்டவருக்கு உறுதியாக நிலையான ஒரு நம்பிக்கை அவர் மேல வைக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் செய்த ஆசீர்வாதங்கள் என்ன, நன்மைகள் என்ன? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தர் எசேக்கியாவோடு இருந்தார். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்ததினாலே எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார். நீங்களும் நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமேன். நீங்க ஆண்டவர் மேல எசேக்கியாவை போல ஒரு நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதே வசனத்துல அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமா இருந்தது. அவன் எங்கே போறானோ அங்கெல்லாம் அவனுக்கு அனுகூலமா இருந்தது, சக்சஸா இருந்தது. அப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களோடு இருப்பார். அவர்கள் போகிற இடமெல்லாம் அவர்களுக்கு அனுகூலமா இருக்கும். 1ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிற போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தேவன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிற போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நீங்க போகிற இடமெல்லாம் அவர் சக்சஸ், ஒரு வெற்றியை கொடுப்பார், அனுகூலத்தை கொடுப்பார். இந்த புதிய ஆண்டுல தேவன் மேல நம்பிக்கை வைத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீங்க போங்க. கர்த்தர் உங்களோடு வருவார். கர்த்தர் நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தருவார். 3ஆவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது எதிரிகளின் மேல் ஒரு வெற்றியை தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த புதிய ஆண்டில எதிரிகளின் மேலே ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. 4ஆவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது 1, 2, 35 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது அசீரியா ராஜா இவன் மேலே படையெடுத்து விடுகிறான். இந்த சன்னகரிப் என்கிறவன் மிகுந்த மோசமான வார்த்தைகளினாலே எசேக்கியாவை திட்டுகிறான். அப்படி சொல்லுகிறான், மக்களை பார்த்து யூதா பாஷையில பேசுகிறான், உன்னுடைய ஜனங்களே, எசேக்கியா யுத்தத்துக்கு வராமல் கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் ஜெயத்தை தருவார் என்று உங்களை நம்ப பண்ணுவான் என்று சொல்லி அவனை கேவலமாக பேசுகிறான்.
ஆனால் எசேக்கியா ராஜா இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆலயத்திலே போய் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது அந்த அசீரியாவினுடைய சேனை இருக்கிற இடத்துல ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி 1,85,000 பேரை ஒரே ராத்திரிலே எல்லா வீரர்களும் செத்து மடியும்படி சங்காரம் பண்ணிவிட்டார். அப்போ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சும்மா இருப்பீங்க. எசேக்கியா ராஜா சும்மா இருந்தா, கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆக என் அன்புக்குரியவர்களே, 4வதாக இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகிறீர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருப்பீர்கள். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். 5வதாக ஜெபத்திற்கு உடனடியாக பதில் பெற்றவன் இந்த எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு படுக்கையிலே படுத்திருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்புகிறார். நீ போய் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லு, நீ மரிக்க போகிறாய், உன் காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறான். அவன் உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே சுவர் பக்கமாய் திரும்பி மிகவும் அழுகிறான். ஆண்டவரிடத்தில் அழுகின உடனே ஏசாயா இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த அரண்மனையினுடைய முற்றத்தின் பாதிக்கு போகும்போதே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. நீ திரும்பி போய், இதோ அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், அவனுடைய ஆயுஷ் நாட்களிலே 15 வருடங்களை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று போய் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். உடனடியான ஒரு பதிலை அவன் பெற்றுக்கொண்டான். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு உடனடியான ஒரு பதிலை நமக்கு கொண்டு வரும். அவனுக்கு ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுக்கிறார். இப்படி வேதத்தில் யாருக்கும் கூட்டி கொடுக்கலங்க. 15 வருடங்களை ஆண்டவர் அவனுக்கு கூட்டி கொடுக்கிறார். நீடித்த ஆயுளை கொடுக்கிறார். நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற போது நீடித்த ஆயுளையும் பூரண ஆயுசையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்க ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் அவசியம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 27 29 வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தர் எசேக்கியாவுக்கு மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தாராம். ரொம்ப ஐஸ்வர்யனா இருந்துட்டான். மிகுந்த ஐஸ்வர்யம். தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாவற்றையும் வைக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷ சாலையை கட்டினான். ஆடு மாடுகளுக்கு தொழுவங்கள் கட்டினான். மிகுந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த நம்பிக்கை வீரன், இந்த நம்பிக்கை வீரனுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பார்த்தீர்களா? உங்களுக்கும் அப்படியே செய்வார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இந்த புதிய ஆண்டில் நீங்க ஒண்ணுதாங்க செய்யணும். ஆண்டவர் மேல 100% நம்பிக்கை வைங்க. ஆண்டவரை 100% நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்து நீங்க இந்த புதிய வருடத்திற்குள்ளே செல்லுங்கள். கர்த்தர் எசேக்கியாவுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வெற்றியை கொடுப்பார். எதிரிகள் மேலே ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். 4வதாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். 5 உடனடியாக தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். 6வது தேவன் உங்களுடைய பூரண ஆயுசை உங்களுக்கு கொடுப்பார். 7வதாக தேவன் மிகுந்த ஐஸ்வர்யத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். எசேக்கியாவுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் வரும். அதே 7 ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கும் கொடுப்பார். நீங்கள் வரக்கூடிய புதிய ஆண்டிலே தேவனுக்கு சாட்சியாக நீங்கள் நிற்பீர்கள். தேவனுக்கு மகிமையாக உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் குறித்து சாட்சி சொல்லுவீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். எமது இன்னருகிலின் டிவியின் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து தம்முடைய கிருபையினாலே உங்களை நடத்துவாராக. ஆமென்.